ஆன்மீகத்தில் சில விஷயங்கள், நம்ம வழிபாட்டு முறையில் சில விஷயங்களை நம்ம தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தவறு, அது தினமும் செஞ்சிட்ருக்குறோம். அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். சில பேர் கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுவாங்க. கோவிலுக்கு போகிற அவசரத்தில் வீட்டில் கோலம் போடாமல் விளக்கேற்றி வழிபடாமல் கோவிலில் போய் மட்டுமே இதை செய்வாங்க. இது ரொம்ப தவறான விஷயம். நீங்கள் கோவிலில் போய் வழிபாடு செய்வதற்கு முன்னாடி உங்கள் வீட்டை விளக்கேற்றி கோலம் போட்டு வழிபாடு செய்து பிறகு தான் நீங்கள் கோவிலுக்கு போக வேண்டும். கோவிலில் போய் அர்ச்சனை பண்ண தேங்காயை கொண்டு வீட்டில் ஒரு பிரசாதம் பண்ணி அந்த பிரசாதத்தை அந்த தேங்காயை சேர்த்து சாமிக்கு படைப்பாங்க. இதுவும் ரொம்ப தவறான விஷயம். நம்ம தேங்காயை சாப்பிடலாம், அல்லது நம்மளுடைய சமையலுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஏற்கனவே நிவேதியம் பண்ண பொருளை திரும்பி சுவாமிக்கு நிவேதியம் பண்ணக்கூடாது. வீட்டில் சுவாமிக்கு நிவேதியம் பண்ணுறோம் அப்படின்னா எவர் சில்வர் பாத்திரத்தில் செய்யக்கூடாது, அலுமினிய பாத்திரத்தில் செய்யக்கூடாது. மண் பாத்திரத்தில் செய்யலாம், பஞ்சலோக பாத்திரத்தில் செய்யலாம், பித்தளை பாத்திரங்களில் செய்யலாம். மீறி நீங்கள் இந்த மாதிரி பாத்திரங்களில் செய்கிறதா இருந்தால் அதுக்குள்ளே இலை போட்டு அதுக்கு மேலே நிவேதியத்தை வச்சு நீங்கள் சுவாமிக்கு படைக்கலாம். இன்னொரு விஷயம், விளக்கு எரிந்து கொண்டு இருக்கும்போது அந்த விளக்கை தூண்டி விடுறதுக்காகவோ சரி பண்ணுறதுக்காகவோ நம்ம கை வைப்பாங்க. அந்த விளக்கு எரிகின்ற விளக்கிலே இருக்கக்கூடிய நெய்யோ அல்லது எண்ணெயோ கையால் தொடக்கூடாது. தொட்டுட்டு அந்த எண்ணெயை தலையில் தேய்ச்சிக்கக்கூடாது. இது ரொம்ப பாவம். இதை நிறைய பெண்கள் நம்ம இன்றைக்கும் செஞ்சுக்கிட்டதை வீட்டில் பார்க்கலாம். ஆண்கள் விளக்கேற்றி வழிபட்டால் செல்வ குறைப்பு ஏற்படும். பெண்கள் தான் விளக்கேற்றி வழிபட வேண்டும். மாதவிடாய் காலங்களில் மட்டும் ஆண்களோ அல்லது இளப்பெண்கள் இருந்தால் அந்த வீட்டில் அதை நீங்கள் செய்துக்கலாம். இந்த மாதிரி அனுதினமும் வழிபாட்டில் செய்யக்கூடிய சில தவறுகளை நீங்கள் மாற்றிக்கங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் அல்லது உங்களுக்கு என்ன தெரிய வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை எங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலமாக சொல்லுங்கள். நன்றி. சிவாய நம.